ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அதீஸ் கிரியேஷன்ஸ். டுடே நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆரி ஒர்க்கோட பேசிக் ஸ்டிச், அதாவது செயின் ஸ்டிச்சில் 2 டைப் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது டைப் 1 எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டைப் 1ம் 2வும் சேம் தாங்க. ஆனால் டைப் 1க்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக பண்ணோம், ஆனால் இதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக பண்ணாமல் ஜிக்ஸாக் மாடலில் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அந்த வந்து கீழேருந்து நூல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஆரி டைப் 1க்கு என்ன பண்ணணும், டைப் 2க்கு என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக பண்ணணும்ல, இங்கே வந்து அதை கொஞ்சம் மாற்றி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃபஸ்ட்டு கீழேருந்து த்ரெட் எடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போடாமல் கொஞ்சம் மேலே, ஓகேவா? அதே தாங்க நார்மலாக நம்ம த்ரெட் எப்படி கீழே, அதாவது கீழேருந்து த்ரெட் வரும்ல, நம்ம ஃபிங்கரில் பிடிச்சி பண்ணோம்ல, அதே போல் தான். பட் என்னென்னா ஸ்ட்ரைட்டாக போடாமல் நேராக போடுறோம், ஓகேவா? ரொம்ப ஈஸியானது தான். பேசிக் மட்டும் கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு பிறகு எல்லா ஸ்டிச்சுமே போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாடலை வந்து இதுக்காக யூஸ் பண்ணேன்னா, நம்ம ப்ளவுஸ் பார்டரில் அப்புறம் சுடிதார்லாம் நம்ம வந்து இந்த டிசைனை வந்து ஒரு பார்டர் போல் கொடுத்துக்கிட்டு அந்த சென்டர் கொஞ்சம் கொஞ்சம் கேப் வரும்ல, அதில் நீங்கள் ஸ்டோன் ஒர்க் கூட கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டோன் கொடுக்கலாம், இல்லாட்டி பீட்ஸ் கூட கொடுக்கலாம். கொடுத்து பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு போடணுமோ அவ்வளோ லென்த்து நீங்கள் போட்டு முடிச்சதும் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஒரு எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும், ஓகேவா? எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டா இது பிரிஞ்சு போயிட்டே தான் இருக்கும். எண்டு நாட் பற்றி கிளியராக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நான் இந்த லைனை ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அடுத்து ஸ்டிச் வந்து 2 பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது நார்மல் ஸ்டிச் தான். சரி, ஆல்ரெடி போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதே ஸ்டிச் தான். பட் நான் இந்த வீடியோவில் ரெண்டையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேவா? இதுக்கு ஒன்றுமே இல்லைங்க, நம்ம அங்கே வளைச்சிலாம் போட்டோம். ஆக்சுவலாக சிக்ஸாக் மாடலில் போட்டிருப்போம், ஆனால் அந்த மாடல்லாம் இங்கே வேணாம். இது ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டிருக்கீங்கன்னா அந்த லைனுக்கு மேலே அப்படியே நீங்கள் பண்ணிட வேண்டியதான், ஓகேவா? இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இதுதான் எல்லாத்துக்குமே ரொம்ப பேசிக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பின்னாடி போட்டிருக்க ஸ்டிச்சு வந்து ஃபஸ்ட்டு போட்டோன்னா டைப் 1 அது லைட்டாக பிரிஞ்சுக்கிட்டே வரும். ஆக்சுவலாக அது ஏன் பிரியுதுன்னா, நம்ம ஆரி ஒர்க்கில் வந்து நாட்டு போட்டு எண்ட் பண்ணோம். நான் எண்டு பண்ணாததுனால அது என்ன தான் பிரிஞ்சுட்டு வருது. ஆரி ஒர்க்லேயே ஒரு பெரிய ப்ராப்ளம் இது தான். நம்ம எண்டு போடாமல் இருந்தோம்னா அது ஈஸியாக பிரிஞ்சிடும், ஓகேவா? ஸோ நம்ம எண்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எண்டு போடுறது எப்படின்னு சொல்லிட்டு, எண்ட் நாட் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். அப்புறமா இப்போ நான் உங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக தானே பண்ணுறோம். ரவுண்ட் ஷேப்பில் இது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரவுண்ட் போட்டுட்டு நீங்கள் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ தைக்கும்போது டைப் 1 வந்து நீங்கள் ஜஸ்ட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக பண்ணதை கொஞ்சம் வளைச்சி பண்ணுறீங்க, ஓகேவா? அப்படி ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். சிலவங்க ரவுண்டுக்கு எப்படி போகணுன்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்கும்ல, அதுவே ஒரு ப்ராப்ளமே இல்லைங்க. ஸ்ட்ரைட்டுக்கு எப்படி பண்ணமோ அதே போல் தான் ரவுண்டுக்கும் பண்ணணும். பட் எண்ட் நாட் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அது பிரியாமல் இருக்கும், ஓகேவா? இப்போ ஒரு குட்டியாக ரவுண்டு போட்டிருக்கேன். அதில் வந்து நார்மல் ஸ்டிச் வந்து, அதாவது நார்மல் பேசிக் ஸ்டிச் இருக்குல்ல, அது எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் கிளாஸுக்கு போன டைமில் எனக்கு வந்து கையெலாம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு, கிளியராகவே வரவே இல்லை. பட் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 2 டேஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா தெரியாமல் வந்துட்டோமேன்னு கூட ஃபீல் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் போக போக ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதே போல் தான் எல்லாமே ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக போக ஈஸியாகிடும். இதுவும் அப்படி தாங்க. ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க்கில் வந்து ரவுண்ட் ஷேப்லாம் போடுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அந்த எண்டு வரும் தெரியுமா, அதாவது அந்த ரவுண்ட் ஷேப் வந்து வரும்போது அந்த ரவுண்ட் அந்த ரொம்ப இப்போ கார்னர் போல் வரும்போது அதில் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டிச்சை கொஞ்சம் ஸ்மாலாக போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக அந்த ஷேப் கிடச்சிரும், ஓகேவா? இப்போ நான் போட்டிருக்கிறது இந்த கோவி ஷேப்பு. இது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இது எப்படி இப்படி பண்ணி எண்ட் பண்ணி முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல எண்ட் பண்ணிட்டால் போதும். சின்ன சின்ன ஸ்டிச்சாக போட்டிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் அதுக்காக தான் குட்டி குட்டி ஸ்டிச்சாக போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு உள்ள ரவுண்டுக்கு மட்டும்தான் நான் பார்த்திங்கன்னா டைப் 1 போட்டிருக்கேன். செகண்ட் வேறு எல்லாத்துக்குமே நார்மல் ஸ்டிச் தான். ஆக்சுவலாக இதுதான் மெயினு. நம்ம பீட்ஸ் ஒர்க் கொடுக்கும்போது ஃபுல்லுமே யூஸ் பண்ணுறது டைப் 2 தான் யூஸ் பண்ணோம். இதுதான் பேசிக், எல்லாத்துக்குமே பேசிக். இதை டைப் 1 வந்து சும்மா ஒரு என்ன சொல்ல, ஒரு பார்டர் போல் யூஸ் பண்ணி 2-3 ஸ்டோன் வைக்க வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப அது யூஸ் ஆகாது. டைப் 2 ஸ்டிச் வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.